குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாங்க. தியானம் பண்ணுறதுக்கு நேரங்காலமே கிடையாது. நேரங்காலன்றது உன் மனசு நினைக்கிறது தான். நான் சில பேர் வீட்டிலேருந்து கிளம்புவாங்க, யாருன்னா ஒரு அம்மா அண்ணாண்ட வீட்டிலேருந்து அறுத்துட்டு வருவாங்க. உடனே இவன் திரும்பிக்கின்னு போவான். இன்னுமா அந்தம்மா வந்து இவனை கொல்ல போகிற மாதிரி கேட்டால் அந்த பொம்பளை எதிர வருதுன்னுவான். இவன் எதிர வருதுன்னு நினச்சிக்கின்னு போனானே இவன் கால் வருஷம் வீட்டுக்கு வந்துடுவான். அதை நினைக்காத போனான்னா நல்லதே நடக்கும். எதிர வர நான் உன்னையா நினச்சின்னு வரா, அவள் தலைவிதியை நினச்சின்னு வரா, நீ போய் அவளை குறை சொல்லின்னு தெரியுற. அது மாதிரி இந்த நேரங்காலம் பார்க்குறவங்க, சாஸ்திரம் பார்க்குறவங்களாம் பக்தியோடு நின்றுடணும். ஞானத்தாண்டை வரக்கூடாது. ஞானத்தாண்டை வரணுன்னா எதையுமே நான் ராவு காலத்துலேயே கிளாஸ் நடத்துவேன். என்ன கிரானம் முடிச்சிருந்து அந்த அன்றைக்கி கேட்டார் பற்றி அவர் இதுலேருந்து வந்தவர், மலேசியாவிலேருந்து வந்தவர், கிரானம் முடிக்கிறது சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேன், நீ விருப்பம் தான் சாப்பிடுன்னேன். அதனால் உன் மனம் எது நினைக்குதோ அதுதான் செயல். நீ கெட்டதை நினச்சின்னா கெட்டது நடக்க போகுது, நல்லதை நினச்சின்னா நல்லதை நினைக்க கற்றுக்குங்க. சொல்லுங்கள் சாமி, சொல்லுங்கள் சாமி. இல்லை, யாராவது எதனா நல்ல விஷயம் கேட்பாங்க, அதுக்காக எடுத்து சொல்லலாம். டவுட் எல்லாம் முடிஞ்சு போய் சாமி. இப்போ இல்லை, அது நீ சொல்றது கரெக்டு, அவர் செய்யறதும் கரெக்டு. ஏன் தெரியுமா, தெரியாத வரைக்கும் தூரம் வந்து கேட்பாங்க, தெரிஞ்சிங்கன்னா சேர்ந்துட்டு வாங்க. பொண்ணு பார்க்க போறோமே, பொண்ணு பார்க்க போறோம் இல்லை கல்யாணத்துக்கு, தூரம் இருந்து தான் பார்க்கணும். கல்யாணம் ஆயிட்டா அதே தான் இது. சொல்லுப்பா, சொல்லுங்கப்பா. என்னம்மா, இப்படி வாம்மா, இப்படி வாம்மா, கொஞ்சம் கிட்ட வாம்மா. சித்தர்கள் வந்தவங்க இப்போ வள்ளலார் எப்படி உடம்போட போனார்? ஆமாம், அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவர் உண்மையை சொல்லிடுறாரு. கதவு தாளிடுங்க, நான் உள்ளே போக போகிறேன், திறக்காதீங்க. கவர்மெண்ட் வந்து திறன்னுவாங்க, அப்போ திறந்து காட்டுங்க, நான் இருக்க மாட்டேன், ஒரு ஒலி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டு போகிறேன். நிறைய கதைங்க வரும் சாமி. உண்மை நிலையை ஞானத்தால் தான் அறிய முடியும், அஞ்ஞானத்தை அஞ்ஞானத்தால் தான் அறிய முடியும். அது மாதிரி 2000 வருஷத்தில் பட்டினத்தார் 1100 வருஷத்துக்கு முன்னே உடலோடு மறைஞ்சார் திருவத்தூரில். அதுக்கு அடுத்தபடியாக உடலோடு மறைஞ்ச எனக்கு தெரிஞ்சது வள்ளலார் மட்டும்தான். மீதி எல்லா மகான்களும் உடலை விட்டாங்க. சித்தர்களுக்கு உடலே அழிவு கிடையாது, அவங்க தான் காயக்கல்பம் பண்ணிக்கணுங்க. அது அழிவு இல்லாத உடல். 2வது மரணம் இல்லாதவங்க அவங்க. அப்போ மரணம் வந்தால் தானே உடல் அழிய போகுது. மரணமே இல்லாதவனுக்கு உடல் எங்கே அழியுது? எல்லாம் உலகத்தில் சுற்றிக்கினே தாங்கிறாங்க அவங்க. அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்தேங்க, நான் வந்தேங்க. இந்த பார்க்கறது வந்ததெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ யோகியம் இல்லை. நம்ம அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிவிட்டு சித்தர் நம்ம கண்ணுக்கு வருவானா? அவன் கடவுளுக்கு சம்மா சுற்றி கிடக்கிறான். உலக இயக்கத்துக்காக என்னென்ன செய்யணும், எந்தெந்த இடத்துல எவ்வளோ தீமைகள் நடோ அந்த இடத்துல போய் சில நன்மைகளை சொல்ல வைக்கிறான் பல பேருக்கு மூலிமா. இதுதான் ஞானிகள் மகான்கள் பண்ணுற வேலையை. இதில் சித்தர்கள் என்றவங்க அவங்க ஞானியிலேருந்து வேறுபட்டவங்க. ஞானிகள் வந்து உடலை விட்டு மறைஞ்சாங்க. இப்போது விவேகானந்தர் இருந்தார், பெரிய மகான், அவர் உடலை விட்டார். ராமகிருஷ்ணர் இருந்தார், பெரிய மகான், அவரும் உடலை விட்டார். ரமணர் இருந்தார், பெரிய மகான். விசிறி சாமி, இது மாதிரி எல்லா ஞானிகளும் உடலை விடுவாங்க. சித்தர்கள் உடலையே விடுறது, உடலும் அவங்களும் ஒன்றாயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு மரணமே கிடையாது. இங்கே சமாதியான கதையெல்லாம் சொல்லுவாங்க. யார் பார்த்தவன், எத்தனை 1000 வருஷம், 10,000 15,000 வருஷத்துக்கு முன்னே யார் இருந்தது? அவங்க எழுதின பாட்டு இருக்குது, அதில் அவங்க சொல்லிக்கிற வார்த்தையை நம்ம பின்பற்றமே தவிர அவங்க எங்கே இருந்தாங்க, எங்கே செத்தாங்க, எங்கே பொண்ணு கட்டினாங்க, இந்த ஆராய்ச்சி நமக்கு என்னத்துக்கு? அதுக்கு விடை கிடைக்குமா? சொல்லுவான், ரிஷி மூலம் நதி மூலம் கேட்கக்கூடாது, தேடக்கூடாதுன்னுவான். அந்த மாதிரி அவங்கள பற்றி ஆராயக்கூடாது. அவங்க சொன்னதை நம்ம ஆராயணும், அதுதான் முக்கியம். அந்த ஆராய்ச்சி நேரத்தினா நம்ம அறிவு வளரும், அவங்கள ஆராய்ச்சி நேரத்தினா நம்ம அறிவு மங்கி போயிடும். ஏன்னா முடிவு இல்லாதவங்க அவங்க. இதெல்லாம் புரியாதனமாக ஏதோ இவங்க தெரிஞ்சுக்கின்னு சித்தர் கூட போய் பொண்ணு கொடுக்க போகிற மாதிரி பேசுவாங்க. இல்லை அவங்க வீட்டில் சித்தர் பொண்ணை கட்டிக்க போகிற மாதிரி பேசுவான். சம்பந்தமே இல்லாத பேச்சு அது.
இப்போ கொஞ்சம் பேர் கீழே இருந்து பார்த்தவங்க என்ன இவங்க போனவங்க கூட இன்னும் யாருமே வரலையே அப்படின்னு கொஞ்சம் பேர் மறுபடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டே அந்த ஊர் பூரா மொத்த பேரும் மேலே போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் போனவங்க யாரும் திரும்பியே வரல. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர் அக்கத்து ஊர்லேருந்து கேள்விப்பட்டு அவங்கெல்லாம் கூட வராங்க. வந்து என்ன விஷயம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது இது மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, கண்ணே திறக்கல, ரொம்ப காலமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நாங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறோன்னொன்னே சரின்னா அவங்களும் கொஞ்சம் பேர் உட்காடுறாங்க. இப்படி உட்காரும்போது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இவர் எப்போ திறப்பாரோ தெரியாது, அது வரைக்கும் நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக போனவங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி திரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நாட்கள் போக போக அவங்கவுங்க குடும்பம் குட்டி எல்லாம் இருக்குது, எல்லாரும் திரும்பிடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புகிறாங்க. இப்படி திரும்பி வந்துட்டது போக மீதி அங்கே இருக்கிறது யாருன்னா ஒரு 7 பேர். என்ன நடந்தாலும் இவர் யார், இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்றதை தெரிஞ்சிக்காமல் நம்ம போகவே கூடாதுன்னு உக்காந்துட்டாங்க. அங்கேயே உக்காந்துட்டு இருக்காங்க. பல மாத கணக்கில் உக்காந்துட்டாங்க. அவரையே பார்த்து இவங்களும் அந்த 7 பேரும் முழுமையாக உக்காந்துட்டாங்க. மனசெல்லாம் அவர் மேலே ஒன்றி போனதுனால அவங்க தியான நிலைக்கு போயிட்டாங்க. இந்த 7 பேரும் தியான நிலையில் அவரையே பார்த்து அவரே மனம் ஒன்றிய நிலையில் பார்க்க இது தியானமாகி அங்கேயே உக்காந்துட்டு கடைசியாக ஒரு முறை ஒரு அந்த ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் கண் விழிக்குது. கண் விழிச்சா எதிர்க்க ஒரு 7 பேர் உக்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 7 பேர், அந்த 7 பேர் தான் சப்த ரிஷிகள் அப்படின்னு. ஏன்னா ஊரு பூரா வந்தாங்க, பக்கத்து ஊரும் வந்தாங்க, அக்கத்து ஊர் பக்கத்து ஊர் எல்லாரும் போனாங்க. யாரும் அங்கே நிற்க முடியல. அதுக்குள்ளே அவங்களுக்கான வேலைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, மற்ற வேலைகள் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், சில விஷயங்களுக்காக எல்லாரும் திரும்பிட்டாங்க. ஆனால் எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இவர் என்னென்ன இதை புரிஞ்சுக்கணும் நாமன்னு சொல்லி முழு மூச்சாக உக்காந்தவங்க அவர் மேலேயே அந்த மனசை ஒன்றி நிறுத்தவே அதுவே ஒரு தவமாக மாறி அவங்க அங்கேயே இருந்தாங்க. கடைசியாக அவங்க அந்த ஆதின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல், அது வந்து சிவபெருமானாக இருக்கலாம், பரலோகத்தில் இருக்க பரம பிதாவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆதின்ற பழமையான ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது 7 பேர் இருக்காங்க. அப்போது விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க QR கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே